செகண்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ்? போன சம்ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன்க்ளினேஷனை கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல ஸ்லோப் கொடுத்துட்டு இன்க்ளினேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஸ்லோப் எவ்வளவா? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன இங்க டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா m ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? m நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? டர்ன் தீட்டான்னு எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல. ஏன்னா m ஈக்குவல் டு டர்ன் தீட்டா, mனாலும் டர்ன் தீட்டானாலும் ஒண்ணுதான். அப்ப டர்ன் தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா தான் நமக்கு வேணும். இன்க்ளினேஷன்னா என்னது? தீட்டா தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த டேர்னை அந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னா அந்த பக்கம் அது போகும்போது டேர்ன் இன்வர்ஸ் அப்படின்னு போகும். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு அர்த்தம். சரி, இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டேர்ன் தீட்டாவோட டேபிள்ல போயிட்டு 0க்கு நேரா என்ன டிகிரி வந்ததுன்றத நம்ம பார்த்து எழுதணும்னு அர்த்தம். அப்ப 0க்கு நேரா என்ன டிகிரி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 0 டிகிரி. அப்ப இன்க்ளினேஷன் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல ஸ்லோப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? m ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். m கேன் பி ரிட்டன் அஸ் tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு 1, தீட்டா ஈக்குவல் டு டர்ன் அந்த பக்கம் போனா டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு போகும். டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா tan தீட்டாவோட டேபிள்ல 1க்கு நேரா என்ன ஆங்கிள் வந்ததுன்றத பார்க்கணும் நம்ம. 1க்கு நேரா என்ன ஆங்கிள் வந்திருக்கு? 45 டிகிரி. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்படிதான் ஸ்லோப் கொடுத்து இன்க்ளினேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாடல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.